ஆரணியில் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மத்திய அரசின் பட்ஜெட்டை கண்டித்து 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மத்திய அரசின் பட்ஜெட்டை கண்டித்து மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு சிபிஎம், சிபிஐ கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் சிவக்குமார், தங்கராஜ் ஆகியோர் தலைமை தாங்கினர். மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் செல்வம், சேகரன், அப்பாசாமி, குப்புரங்கன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட தலைவர்கள் சிவக்குமார், தங்கராஜ் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். இதில் ஆரணி டவுன் எம்ஜிஆர் சிலை அருகிலிருந்து காந்தி சிலை வரை ஊர்வலமாக சென்று தபால் நிலையம் முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வேலையின்மை, பணவீக்கம், கல்வி, சுகாதாரம், விவசாயத்திற்கான நிதி ஒதுக்கீடு குறைப்பு, சாமானிய மக்கள் மீது வரி அதிகரிப்பு, தமிழகம், கேரள மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு குறைப்பு உள்ளிட்ட பல்வேறு முழக்கங்களை எழுப்பி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை டிஎஸ்பி ரவிச்சந்திரன், இன்ஸ்பெக்டர் ராஜாங்கம் தலைமையிலான போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர்.